ஈழத்தமிழர்களின் கடந்த கால வரலாறு மிகப்பெரிய அடைவுகளையும் அதே நேரம் மிக அதிகளவிலான இழப்புகளையும் சந்தித்ததாகும். அந்த அடிப்படையில் ஈழத்தமிழர்களுக்காக தங்களை தியாகித்தவர்கள் ஏராளமானவர்கள். இவர்கள் உயிர் ஆயுதங்களாக, தீப்புணல்களாக, உயிர் ஓவியங்களாக, அக்கினி சிவாலைகளாக தங்களுடைய உயிர்களை ஈழத்தமிழர்களுக்காக தியாகித்துக் கொண்டார்கள். அந்த அடிப்படையில் ஈழத்திற்கு வெளியே 26க்கும் அதிகமானவர்கள் தங்களை தியாகித்திருக்கிறார்கள். அதில் 21க்கும் அதிகமானவர்கள் தாய் தமிழகத்தின் தொப்புள் கொடி உறவுகளாவர். இந்த நிலையில் இந்த ஒளி ஓவியங்களாக, உயிர் ஆயுதங்களாக தங்களை தியாகித்தவர்களினுடைய நினைவுகளை சுமக்கின்ற நினைவாலயம் ரீச்சா வளாகத்தில் அமைக்கப்பட்டுள்ளது. ரீச்சா வளாகத்தில் அமைக்கப்பட்டுள்ள நினைவாலயத்தில் அப்துல் ரவூப், அதே போல தியாகி முத்துக்குமார், இவர்களோடு தியாகி ஸ்டீபன் ஜெகதீசன், தியாகி பள்ளப்பட்டி ரவி, தியாகி ராஜா, தியாகி சீர்காழி ரவிச்சந்திரன், தியாகி அமரேசன், ஈகை பேரொளி முருகதாசன், தியாகி தமிழ்வேந்தன், தியாகி சிவப்பிரகாசம், தியாகி கோகுல ரத்னம், தியாகி சீனிவாசன், தியாகி எழில் வளவன், தியாகி ஆனந்த், தியாகி ராஜசேகர், தியாகி பாலசுந்தரம், தியாகி மாரிமுத்து, தியாகி சிவானந்தம், தியாகி சுப்பிரமணியன், தியாகி சீகப்பட்டி கிருஷ்ணமூர்த்தி, தியாகி விஜயராஜ், தியாகி விக்ரம், தியாகி மணி, ஈகை பேரொளி செந்தில் குமரன், தியாகி கௌதமி, தளலிகி தோழர் செங்கொடி, இப்படியாக 26 பேரினுடைய அந்த நினைவுகளை அந்த நினைவாலயம் சுமந்து நிற்கிறது. ஈழத்தமிழர்களுக்காக தங்களை தியாகித்தவர்களை, ஈழத்தமிழர்களுடைய வலைகளை பொறுக்காமல் தங்களுடைய உயிர்களை தியாகித்தவர்களை ஈழத்தமிழ் சமூகம் நினைவு கூற வேண்டியது காலத்தினுடைய தேவையாகும். அந்த அடிப்படையில் ஈழத்தமிழர்களுக்காக தங்களை தியாகித்தவர்களுக்கான நினைவாலயம் எழுப்பப்பட்டு அவர்கள் முழுமையாக மொத்தமாக நினைவு கூறப்படுவது இயக்கச்சியில் உள்ள ரீச்சா வளாகத்திலாகும். இது தொடர்பாக இயக்கச்சியில் ரீச்சா வளாகத்தில் தமிழர்களின் நினைவேந்தும் உரிமையினை நினைவு கூறுவதற்காக அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய நினைவாலயங்களை அமைத்து வரும் பாஸ்கரன் கந்தையா அவர்கள் இப்படியாக தனது மனப்பதிவை பகிர்ந்து கொள்கிறார். போராட்ட வரலாற்றில் அல்லது எங்களுடைய விடுதலை வரலாற்றில் ஏராளமான விடயங்கள் சேகரிக்கப்பட வேண்டியது, ஆவணப்படுத்தப்பட வேண்டியது, பாதுகாக்கப்பட வேண்டியது அல்லது நினைவு கூறப்பட வேண்டியது என்று சொல்லி நிறைய விடயங்கள் இருக்குது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா தீப்பிளம்புகள் இல்லம் என்று சொல்லி அமைச்சிருக்கிறேன். அதாவது ரீச்சாக்குள்ளே அமைச்சிருக்குது. இன்னைக்கு கொஞ்சம் பேர் இதில் முட்டி மோதி கொண்டு வருவில்லாமே இது ரீச்சாக்கில் வச்சிருங்கள் அது இதுன்னு சொல்லி அதிலெல்லாம் ஒரு பக்கத்தில் இருக்கட்டும். போட்டுவார் போட்டட்டும், பொழுதுவாரி தூட்டட்டும், அதெல்லாம் எனக்கு ஒரு பிரச்சனையே இல்லை. பட் என்னுடைய கடமைகளை நான் சரியாக செய்யணும்னு சொல்லி எப்போவுமே யோசிக்கிறது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் 2009ஆம் ஆண்டு இறுதி கணத்தில் எங்களால் ஒன்றுமே ஆகாதண்ட நிலையில் ஏராளமான ஆட்கள் தங்களுடைய இன்னுயிர்களை தீயிலே ஆகுதியாக்கி கொண்டவர்கள் உங்களுக்கு தெரியும். அதில் சுவிஸில் முருகதாஸ், இந்தியாவில் முத்துக்குமார் தொடக்கி வச்சது. அப்படியே இந்தியா பூராவும் அது பிறந்து விரிந்து 26க்கும் மேற்பட்ட ஆண் பெண் உணர்வாளர்கள் எங்களோட ஈழ விடுதலைக்காக அல்லது எங்களுடைய போரினுடைய இறுதி கணங்களுக்காக ஒரு மாற்றம் வேணும்னு சொல்லி தங்களை தீயில ஆறுதி ஆக்கினாங்க. அவைக்கான ஒரு நினைவிடத்தை ரீச்சாக வச்சிருக்கிறேன். ஸோ இதில் யார் என்ன விமர்சனங்கள் வச்சாலும் நான் இதில் திருப்தி அடைகிறேன். என்னுடைய கடமைகள் அல்லது என்னுடைய வாழ்நாளில் நான் செய்ய வேண்டிய வேலைகள்னு சொல்லி ஒரு லிஸ்ட் ஒன்று வச்சிருக்கிறேன். அதில் நிறைய வேலைகளை செய்து கொண்டு வரேன். ஆனால் இதுக்கு பின்னால் ஏராளமான பிரச்சனைகள் குத்து முறைகிறது மட்டுமண்டில்லை, வேறு விதங்களால் வரக்கூடிய பிரச்சனைகள்னு சொல்லி ஏராளமான பிரச்சனைகள்லாம் இருக்கும். அவற்றை எல்லாம் தனியாக நான் நின்று முகம் கொடுத்து நிறைய வேலைகளை செஞ்சு கொண்டு வரேன். ஆனால் வியாபார போட்டி, பொறாமை, காட்புணர்ச்சி இதுகளில் பிகேயை பழி வாங்கணும்னு சொல்லியும் அரசியல் ரீதியாக பழி வாங்கணும்னு சொல்லியும் ஒரு கூட்டம் இருக்குது. ஆனால் அந்த கூட்டத்துக்கு ஒரே ஒரு வேண்டுகோளை விடுக்கிறேன். இந்த வீடியோவோடாக நீங்கள் என் மீது என்ன காட்புணர்ச்சியை காட்டுங்க, என்ன மாதிரி கொச்சப்படுத்துங்க. என்னென்னு சொன்னால் எனக்கு எங்கள் மக்களிட அவ்வளவு விருப்பம் இருக்குது, மண்ணில் அவ்வளோ நேசம் இருக்குது, விடுதலையில் வித்துணரானவர்களை அவ்வளோ மதிப்பு இருக்குது. அதனால் சூடு சொன்ன எல்லாத்தையும் காட்டி வச்சுட்டு தான் வேலை செய்கிறேன். ஆனால் என்ன கொச்சப்படுத்துகிற இந்த பேரில்
இந்த விடயங்களை கொச்சப்படுத்தாங்க. ஓகே, அதைத்தான் உங்கள்கிட்ட கேட்குற விஷயம் வந்து என்ன கொச்சப்படுத்துகிறாங்க நினைச்சு கொண்டு அதில் என்ன ஏதோ நீங்கள் எல்லாம் உங்களோட காட்புணர்ச்சியில் காட்டுறதால நான் சுருண்டு படுத்துவேன்னு வச்சுக்கொண்டு இந்த விடயங்களை கொச்சப்படுத்தாங்க தயவுசெய்து. ஸோ இது இந்த தீப்பிழம்புகளுக்கு என்னுடைய சமர்ப்பணம். நன்றி, வணக்கம். இரையானவர்கள் இவர்கள். ஈழ ஆன்மாவிற்காக தம் ஆன்மாவை ஆகுதியாகியவர்கள் இவர்கள். இவர்கள் தியாகத்தின் மொழிக்காக தம்மை அர்த்தமாக்கியவர்கள், அடையாளம் கொடுத்தவர்கள். தேசம் கடந்த ஈழ நேசர்களாக தாம் தேகம் கொடுத்த உயிராயுதங்களான இந்த 26 பேரையும் நினைவு கூறுவதற்காக ரீச்சா வளாகத்தில் நினைவாலயம் அமைக்கப்பட்டுள்ளது. அதன்படியாக உலகத்தின் ஒவ்வொரு மூலையிலிருந்தும் இந்த வளாகத்தை சுற்றி பார்க்க வருகின்றவர்களிடம் ஈழத்தமிழர்களுக்காக ஈழத்தமிழர்களுடைய தேச எல்லைக்கு அப்பால் இருந்தும் தங்களை தியாகித்தவர்கள் இருக்கிறார்கள் என்பதை மிகச்சரியாக அடையாளப்படுத்துவதும் வரலாற்றை கடத்துகின்ற மிக முக்கியமான காத்திரமான ஒரு பணியையும் ரீச்சாவில் ஆற்றப்பட்டு வருகின்றதும் குறிப்பிடத்தக்கதாகும்.